ஹாய், என் பேரு சொப்னா ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் ஜெயஸ்ரீ மேடம் கிட்ட மைக்ரோபீன்ஸ்க்காக ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நிறையா டைம்ஸ் வந்து மைக்ரோபீன்ஸ் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. ஸோ மேம் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அவங்களோட நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ ஒரு டைம் வந்துட்டு குரூப் இதுக்காக கால் பண்ணி என்கொயரி பண்ணலான்னு தான் நான் கால் பண்ணேன். பட் அவங்க அப்ரோச் பண்ண இதில் வந்துட்டு நான் 1-to-1 கிளாஸ்க்கு நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப ஈகராக இருந்துச்சு கிளாஸஸ் எப்படி போகும் அப்படிங்கிறது. அப்புறம் மைக்ரோபீன்ஸ் பற்றின ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி சாயில் மிக்ஸ் பண்ணுறது, ட்ரேஸ், அதை அவுட்டோர் இன்டோர் எல்லாவோட எவ்வளோ ஆகும், ட்ரேஸோட ப்ரைஸஸ்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க மைக்ரோபீன்ஸை பற்றினது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இன் தட். அந்த நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதில் சின்ன சின்ன ட்ரிப்ஸு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து நான் வந்து வெளியே கற்றுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து வெளியே இது பண்ணதில்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் வந்து அவங்க ஒரு உள்ள கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத விட நாங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஆல்மோஸ்ட் வந்து கேஷுவலாக அவங்க என்கிட்டையும் நான் அவங்கக்கிட்டையும் வந்து கேஷுவல் டாக்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. அந்த கேஷுவல் டாக்ஸில் தான் வந்துட்டு எனக்கு நிறையா டிப்ஸ் கிடைச்சிச்சு. அது போக தான் வந்து அவங்க கிளாஸஸ் வந்து எனக்கு அது நார்மலாக எல்லாரும் கொடுக்கறது, அது எல்லாத்துக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். பட் அந்த கேஷுவல் டாக்ஸில் தான் வந்து மேம் நிறைய டிப்ஸ் தந்தாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அவங்க வந்து எப்படி நம்ம கூட கனெக்டிவாக இருக்காங்கன்னா, நாளைக்கு நம்ம வந்து எதையும் வந்து யோசிக்காமல் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கனெக்டிவிட்டியாக பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ எனக்கு நாளைக்கு டவுட்னா கூட நான் யோசிக்காமல் ஜெயஸ்ரீ மேம்க்கு வந்து கால் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அந்த ஒரு நர்வஸ்னஸ் இல்லை. அவங்கக்கிட்ட பேசினா அவங்க சொல்லுவாங்களா, டவுட் கேட்டால் டவுட் இருக்கும் இல்லையா, அவங்க ஒருத்தவங்ககிட்ட கால் பண்ணி கேட்குறோம், அவங்க வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படி எனக்கு இப்போ அந்த டவுட்டே கிடையாது. ஏன்னா கால் பண்ணால் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு 100% இல்லை 200% தைரியத்தில் நான் கால் பண்ணுவேன். ஸோ ரொம்ப கனெக்டிவிட்டியாக ரொம்ப கேஷுவலாக பிஸ்னஸில் நம்மளை வந்து பிஸ்னஸ் உமனாவே நினச்சிக்கிறாங்க. அவங்க நம்மக்கிட்ட வந்து அந்த டிஸ்கஷன் வந்து இவங்க பிஸ்னஸ் உமனாக ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கோடவே நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க அதை பேசுகிறப்ப நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்போ நம்ம கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ்க்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நம்மளும் தைரியமாக இறங்கலாம் இல்லையா, அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம பேசுகிறாங்க. ஸோ அவங்க பேசுகிறப்போ ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணுங்கிற மோட்டிவேஷன் நிறையா இருக்கும். மேம் கிட்ட பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஸோ எல்லாமே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ரொம்ப டவுட்டில் இருக்கவங்க, நம்ம இவங்கக்கிட்ட போனால் ஓகேவா இருக்குமா அப்படின்ற டவுட்டே வேணாம். நீங்கள் நார்மலாக கேஷுவலாக அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசினாலே உங்களுக்கு வந்து மேம் கிட்ட எப்படி கனெக்டிவாக நம்ம கொண்டு போவாங்கங்கிறது நீங்கள் யோசிக்காமல் ஜாயின் பண்ணலாம். வாட்டர் லெவலு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாமல் நான் அதெல்லாம் பண்ணி தான் நான் மிஸ்டேக்ஸ் வந்து நான் போனேன். மிஸ்டேக்ஸ்க்கே எனக்கு வந்துச்சு. ஸோ நான் இப்போ எனக்கு வந்து வாட்டர் லெவலு அந்த ஹியூமிடிட்டி லெவலு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், லெவல்ஸ் வந்து எல்லாருமே சொல்லி கொடுத்துருவாங்க. பட் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ மோல்டு வந்தால் எப்படி எனக்கு அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூடியூப் மூலயமா வந்துட்டு உங்களை வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐடியாவே என்னென்னா, எனக்கு வந்து எல்லாரும் யூடியூப்லையும் பார்க்குறப்போ நிறைய மைக்ரோகிரீன்ஸ் கல்டிவேட் பண்ணுறவங்க பார்த்துருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு க்ரீனிஷாக பேக்ரவுண்ட் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் வந்து க்ரீனிஷாக இருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாத மாதிரி. ஸோ நம்ம பிகினர்ஸ்க்கு வந்துட்டு அது வந்து க்ரீனிஷாக இல்லாமல் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்ஸோட கொஞ்சம் வளர்ந்து வளராமல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ மேமோட யூடியூப் பார்க்குறப்போ எனக்கு அது ஒன்று தான் மேமை சஜஸ்ட் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ண வச்சுது. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, 25 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிஸ்னஸ்ல. அப்படிங்கிறப்போ அவங்களே வந்துட்டு நார்மலாக நேச்சுரலாக எப்படி இருக்கோ அப்படியே இருந்துச்சு. ஸோ இவங்களுக்குமே இப்படியெல்லாம் வருதா அப்படிங்கிறத அப்போ எனக்கு மைண்ட் திங்க் பண்ண வச்சுது.
ஸோ நிறைய இது வந்துட்டு நம்ம வளர்றப்போ நிறைய பேருக்குமே இந்த மிஸ்டேக் வரும், அந்த ஃபால் ஆகிருக்கிறது அதெல்லாம். ஸோ நான் வந்து மித்த இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லா இதுவுமே ஸ்ட்ரைட்டா அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாம கிளியரா இருக்கும். ஸோ இவங்களுக்கு மட்டும் எப்படி வருது? ஒரு 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 டிப்ல வந்துட்டு நான் வந்து யோசிச்சிருக்கேன், நமக்கு வராதோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். மேமோட வீடியோ வந்து எனக்கு அது கூட ஒரு மோட்டிவேட்டா இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வர்றப்போ நம்ம இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் 1 டே 2 டே கழிச்சு கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கும் வருது, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது, நம்மளுக்கும் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்கவர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கோ அப்படிங்கறத வந்து நான் அவங்க வீடியோ பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட வீடியோஸும் அவங்களுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் மேம் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மோட்டிவேஷனோட நீங்களும் ஒரு ஆண்டர்பிரனரா வெளில வரணும். எனக்கு விமன் ஆண்டர்பிரனர்ஸ் வரணும். சிஇஓ ஜஸ்ட் ஸ்வெப்னா சிஇஓன்னு சொல்லிட்டு ஒரு 5 வாட்டி சொல்லி பாருங்க. ஹவ் தட் ஃபீல்? ட்ரைனிங் வந்ததை விட எனக்கு ஒரு கைடன்ஸ், நல்ல கைடன்ஸ் லைஃப் லாங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு 100% ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. டெஃபினட்டா. ஏன்னா என்னோட எய்மே வந்து நிறைய பேரை கொண்டு வரணும். எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேலில் வழி தெரியாமல் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறவங்கள தான் தூக்கி விடுறது தான் ரியல் ஒரு சேலஞ்சுன்னு நினைப்பேன் நான். ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இருக்கிறவங்கள வந்து தூக்கி விடுறது அது ஒரு டைப் ஆஃப் அ பிஸ்னஸ் கன்சல்டேஷன். பட் ஒன்றுமே தெரியல அப்படின்றவங்களுக்கு ஒரு இன்கம் 1000 ரூபாயாவது அவங்கள சம்பாதிக்க வைக்க முடியும், நீயும் வந்து ஒரு தொழில் முனைவோராக மாறலோன்றது நம்பிக்கையை கொடுத்து அவங்கள பண்ண வைக்கிறது தான் ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. அண்ட் எஸ்பெஷலி இந்த ட்ரைனிங்கில் இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். லைக் எல்லாருமே பாசிட்டிவை பற்றி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இதில் வந்து என்னென்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ் வரும் அதை பற்றி வந்து சொல்லி தருவாங்களா அப்படின்லாம் டவுட் இருக்கும். ஓகே, நான் பண்ணுறேன். நீங்களே இப்போ சொன்னது அதுதான், எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்தது மேடம், அதெல்லாம் வந்து எனக்கு எல்லாருக்கும் வருது தானே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னு. பட் இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு அதை ஃபெயிலியர்ஸுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சா? அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா மேம். அதான் எனக்கு வந்து என்ன லெவல் கண்ட்ரோல்ல இருக்கணும், அதை எப்படி கொண்டு வரணுங்கிறது தெரியாம நான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதனால ஒரு டைம் நல்லா வந்தாலும் இன்னொரு டைம் ஃபெயிலியர் வந்திருக்கு. ஸோ எனக்கு இப்போ வந்து அதோட ஐடியா எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஸோ சப்போஸ் வரக்கு சான்ஸ் இருக்கு ஃபெயிலியர், அதை பத்தி சொல்ல முடியாது. பட் நான் இனிமேல் பண்றது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பண்ணுவேன். அட்லீஸ்ட் ரீசன் தெரியும். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் ஃபெயிலியர்? ரீசன்ஸ் கண்டிப்பா அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. கரெக்ட். ஸோ இது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு என்ன ரீசன், அதை கண்டுபிடிச்சு அதை வந்து நான் வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதே எனக்கு பெட்டர் தான். சூப்பர். அண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி இதில் இன்னொரு கொஸ்டின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்ட்டை பார்த்துட்டு இவங்க சொல்கிறது நீங்களே கேள்விப்பட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் கேள்விப்பட்டது என்னென்ன மாதிரி மாடல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு நீங்கள் நிறைய பேரை கால் பண்ணி கேட்டிருக்கீங்க அப்படின்லாம் வேறு விதமான மாடல் சொன்னீங்க. இப்போ நம்ம இந்த ட்ரைனிங்கில் கற்று வச்சுன்றதில் எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் உங்களால் இது பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். ஸோ மற்றவங்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு நீங்கள் புரிஞ்சுட்டீங்க? ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு வெளியே போனா சொல்றது வேற மாதிரி இருக்கு மேம். இப்போ நம்ம ஒன்னு எதிர்பார்த்து போறோம், அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்க 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 கூட அவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. பட் இங்க எப்படி ஜெயஸ்ரீ மேம் கிட்ட எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நம்மளை எப்படி ரைஸ் பண்ணணும், நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிறது அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அமௌண்ட்டை வந்து அடுத்தவங்க கிட்ட கொடுத்து நமக்கு சேலரி வர மாதிரி இருக்கிறப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ஏர்னிங்ஸை நம்மளே எடுத்துக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் நான் சொல்கிறேன், நம்மளை வந்து நம்ம ட்ரைனிங் தான் வந்திருக்கோம், பட் நம்மளை வந்து ஒரு பிஸ்னஸ் உமனா அவங்க கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்ப என்ன வாங்கலாம், எவ்வளோ பல்காக வாங்கலாம், எப்படி இருக்கும், அந்த ஓப்பன் ப்ரைஸ் ரேஞ்ச் அதை வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, இவ்வளோ அமௌண்ட் தான் வரும், இவ்வளோ ப்ரைஸு, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் வரும் அப்படிங்கிறது ஓப்பனாக பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவங்க நம்ம கூட ஒரு ஷேரிங் பார்ட்னராகவே பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, என்னை பொறுத்தக்கு அப்படி தான். ஒவ்வொரு ட்ரைனிங் வரவங்களும் ஒரு பிஸ்னஸ் உமனாக வரும்போது
அவங்க நீங்கள் வளர வளர அது வந்து என்னோட ப்ரொஃபைல் வெயிட்டேஜ். சரி அவ்வளோதான். நான் வந்து ஒருத்தரை வந்து இந்த மாதிரி வளர்த்து விட்டுருக்கோம், நம்ம அவங்க மூலமாக அவங்க இன்றைக்கி பெரிய ஆளாக வந்துன்னு இருக்காங்க அப்படின்ற போது எஸ் வாட் ஐ எம் கோயிங் இன் எ ரைட் பாத், அவ்வளோதான். நான் வந்து கரெக்டாக தான் சொல்லி கொடுக்குறேன், கரெக்டாக தான் போகிறேன், அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விடுறோம் அப்படின்றது. ஷேரிங் நாலேஜ், ஷேரிங் இன்ஃபர்மேஷன் எல்லாருமே ஹைட் பண்ணுறாங்க. இங்கே அந்த மாதிரி ஹைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. த வேர்ல்ட் இஸ் பிக், மார்க்கெட் இஸ் பிக். யாரும் யாரோட மார்க்கெட்டையும் வந்து அடிச்சுட்டு போக முடியாது. உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு தான், என் கஸ்டமர் என்ன ஆனாலும் எனக்கு தான். ஓகேவா? ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டு என்கிட்ட இருக்குன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு என்ன தயக்கம்? ஓகே, என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா தான் நான் அடுத்தவங்களை பார்த்துட்டு பயப்படணும். ஐயோ நான் இவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா இவங்க முன்னேறிட்டாங்கன்னா என்ன? கிடையாதே. எனக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, எனக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்குது. நம்மளால் எல்லாரையுமா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. என்னால் எவ்வளோ என் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ என்னால் சப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணி ஒரு கிளாஸ் எடுக்கிறது வந்து அரைகுறையாக உங்களை ஒரு கிளாஸுக்குள்ளேருந்து சொல்லி கொடுத்து அமிச்சேன்னா நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் அன்லெஸ் யூ வில் கெட் தி ஃபுல் 100% கான்ஃபிடென்ஸ். அது எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த 100% கான்ஃபிடென்ஸ் எடுத்துட்டீங்களான்றது தான் மெயின். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க, நிறைய பேசலாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங்ல நீங்களும் கலந்துருக்கணும்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பரை உடனே தொடர்பு கொள்ளுங்க. இதை பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.